இன்றைக்கி மாம்பழம் போட்டு மோர்க்குழம்பு பண்ண போகிறோம். மாம்பழம் மோர்க்குழம்பு இந்த கேரளா சைட்லலாம் மாம்பழ புளிசேரி அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த மாம்பழ சீசன் முடியவே இல்லை, நல்லா இன்னும் முடிகிற சீசன் எல்லாம் ஸ்வீட்டாக நல்லா வந்துட்டுருக்கு. ஆமாம். ஸோ இந்த மோர்க்குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சாதம் சூடாக போட்டு நெய் விட்டுன்னு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும். உங்களுக்கு வந்து சப்பாத்தியோட பிடிக்கும். ஆமாம், சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். மோர் ஜாத்துக்கு தொட்டுக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு ஏதாவது வத்தல் வடை அப்பளம் இருந்தால் போகிறோம். அது மாதிரி கொஞ்சம் இது ஸ்வீட்டிஷாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸ்வீட் டிஷ் வேணான்னா கொஞ்சம் காரத்தை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமாம், மாங்காய் பண்ணுறதோட மாம்பழத்தில் நல்லாயிருக்கும். ஓகே, இது மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துடலாமா? கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஒரு 3 பேருக்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். மாம்பழம் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கப் தயிர். இது வந்து என்ன மாம்பழம்? இது என்ன ஸ்வீட் மாம்பழம்? எதுவும் என்ன மாம்பழம் எடுத்துக்கலாம். நான் இது மல்லிகை இருந்தது, நல்லா ஸ்வீட்டாக இருந்தது எடுத்துருந்தேன். ஒரு தயிர் ஒரு கப்பு, தேங்காய் ஒரு காமுடி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மிளகு, தாளிக்கிறது வந்து கடுகும் ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் ஜீரகம். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த 2 மிளகாயை போட்டு நல்லா வெந்துடணும். அப்புறம் தேங்காய் ஜீரகம் மிளகாய் நல்லா அரைச்சிக்கணும் நைஸ் பேஸ்ட்டாக. அதையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை கலந்துட்டு தாளிச்சு போட்ட வேண்டியதான். சிம்பிளானது, நம்ம ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, மிளகா போடுமா? போடுறோம். ஏன்னா இது வந்து நல்லா திரிப்பாக இருக்கும். போடுறோம். 6 மிளகா எடுத்துருக்கேன், போடுறோம். ஓகே, போய் வேக வச்சுக்கிறேன். இந்த 3 மாம்பழம் வந்து சும்மா வச்சுருக்கியா? சும்மா வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது மாம்பழத்தை பார்த்தா ஏதாவது சொல்லுவீங்க. அதுக்காக வச்சுருக்கேன், இன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே ஓகே, பார்க்கலாமா? ஸோ இந்த மாம்பழத்தையும் இந்த பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வேகட்டும், நல்லா பழசுலாம் வேகணும். வேகட்டும். இது வந்து மசாலா ஐட்டம்லாம் இன்னும் கிடையாது, மசாலா அரைச்சி சேர்க்கணும். ஆமாம், அதான் தேங்காய் ஜீரகம் மிளகா இருக்கும். நம்ம மோர்க்குழம்பு கரைப்போம் இல்லையா, அதேமாதிரி மிளகா ஜீரகம் தேங்காய். ஓகே, பச்சை மிளகாய் ஜீரகம் தேங்காய் உப்பு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். வெந்துருக்கு. இந்த மாம்பழத்தை பார்க்கும்போது உங்கள்கிட்ட கேட்பேன், என்ன கேட்கணும்னு வச்சுன்னா, அன்னைக்கு பௌர்ணமிக்கு வந்து பாண்டிச்சேரியில் இது பண்ண ஒரு மாங்கனி திருவிழா இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆனி மாதம் பௌர்ணமிக்கு பாண்டிச்சேரியில் கரைக்கால் அம்மையார் கோவில் இருக்கு. அதை ஒட்டி மாங்கனி திருவிழா நடக்கும். பாண்டிச்சேரி பாரதியார் வீதியில் காரைக்கால் அம்மையார் கோவில் கிட்டத்தட்ட 1 மாதம் நடக்கும். ஒரு பெரிய மகோத்சவம் மதியம் நடக்கும். ஆமாம், இது பின்னால் ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அதை பார்க்கலாமா? டைம் இருக்கா? டைம் இருக்குது. நல்லா வேகட்டு வந்ததுக்கப்புறம் அதையும் விட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் விடணும். சொல்லுங்கள். இது வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வேகட்டும். ஒரு காலத்தில் காரைக்கால், இது வந்து காரைக்கால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, முதல்ல வந்து காரை வனம்னு அந்த பகுதிக்கு பேர். காரை வனத்தில் தனதத்தன் வேதவதி அப்படின்னு ஒரு தம்பதிகள், அவளுக்கு குழந்தை, பெண் குழந்தை பிறக்குது. புனிதவதி அப்படின்னு பேர் வைக்கிறான். நல்லா பாராட்டி சீராட்டி வளர்க்குறான். அந்த குழந்தைய நல்லா படிக்கிறது, தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே சிவபக்தி ஜாஸ்தியாக இருக்குது. சிவனை வேண்டிகிட்டே இருப்பான். கல்யாண வயசு வரும்போது பக்கத்து ஊரில் நாகப்பட்டினத்தில் ஒரு வணிகரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த வணிகர் பேர் வந்து பரமதத்தன்னு பேர். ஒரே பொண்ணுங்கிறதுனால காரைக்கால்லையே வணிகம் செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு நம்ம அப்பா. இங்கேயே அந்த பையனை வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். யார்? பரமதத்தன். நான் சந்தோஷமாக போயிட்டு இருக்கு வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை. அப்போ ஒரு திருப்புமுனை, இந்த மாம்பழத்தால் நம்ம ஏற்கனவே திருவிளையாடல் ஒரு கதை பார்த்தோம். ஒரு மாதிரி இந்த மாம்பழத்தால் ஒரு திருப்புமுனை அமைகிறது வாழ்க்கையில். அந்த பரமதத்தன் வணிகம் இருக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து 2 மாம்பழம் கொடுக்குறான். என்னோட தோட்டத்தில் விளைஞ்சது, இது வச்சுக்கோங்கன்னா 2 மாம்பழம் கொடுக்குறான். அதை வந்து கடை ஊழியர்கிட்ட கொடுத்து ஆற்றுக்கு அனுப்புகிறான் பரமதத்தன். புனிதவதி வாங்கி வச்சுக்கிறான். பரமதத்தன் வந்து மதியம் சாப்பாடுக்கு வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு சமைச்சுருக்கான். சமையல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாலே வாசலில் ஒருத்தர்
பசிக்குது அப்படின்னு வந்துட்டார். பசின்னு வந்துட்டதால அவருக்கு ஒரு சாதம் வச்சு தயிரை கொடுத்து இந்த 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை நறுக்கி கொடுத்துட்றான். தயிர் சாதமும் அந்த மாம்பழமும் சாப்பிட்டு அந்த வயோதிகர் திருப்தியாக போயிட்டார். மதியம் வேலையில் மதிய உணவுக்காக வரான் பரமதத்தன். அவனுக்கு லஞ்செலாம் ரெடி பண்ணி இந்த இன்னொரு மாம்பழம் இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி கொடுத்துட்றான். அவன் சாப்பிட்டுட்டு மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொரு மாம்பழம் இருக்கே அதுவும் நானே சாப்பிட்றேன், மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மாம்பழத்தை கொடுத்தாச்சு. அடுக்கலையில் போய் சிவனை நினச்சி வேண்டிக்கிறான். ஆசையாக கேட்குறான், என்னால் கொடுக்க முடியலையே, உன்னை நினச்சி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு கையை நீட்டி அவனை பார்த்து மேலே பார்த்து சேவிக்கிறான். டக்குன்னு கையில் ஒரு மாம்பழம் விழுந்துச்சு. ஆமாம், அவன் கணவன் வந்து கேட்குறான் அப்படின்னு ஆசையில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பரிபூர்ணமான ஒரு சிந்தனையில் கேட்குறான். ஒரு மாம்பழம் வந்துடுது. சந்தோஷமாக அதை கட் பண்ணி கொடுத்துட்றான். சாப்பிட்டவன் வந்து முதல்ல கொடுத்த மாம்பழத்தை விட இந்த மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கு, என்ன விஷயம்னு கேட்குறான். அப்போ நடந்ததை சொல்கிறான். இது வந்து நீங்கள் கொடுத்ததில்லை, 2வது மாம்பழம் வந்து நான் வேண்டின்றே எனக்காக வந்தது. இவன் நம்பலை, பரமதத்தன் நம்பலை. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னுங்களாம். இல்லை நிஜமாவே, சரி அப்படின்னா இன்னொரு தடவை வரவை ஏன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். திருப்பி வேண்டிக்கிறான். என்னை பார்த்து சிரிக்கிறான். அந்த அவமானம் போகிறதுக்கு என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் சிவன்கிட்ட. திருப்பியும் ஒரு மாம்பழம் வருது. வந்துட்டு 2 பேரும் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாம்பழம் மறைஞ்சிருது. பரமதத்தனுக்கு ஒரு அதிர்ச்சி. உடனே சொல்கிறான், நீ வந்து சாதாரணமான பிறவி கிடையாது, சாதாரணமான பெண் கிடையாது. உன்னை வந்து இப்படி வீட்டில் உட்கார வச்சு சமைக்க வைக்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் உனக்கு வந்து கணவனாக இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். அன்றைக்கி வீட்டை விட்டு கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு வணிகத்துக்கு போயிடறான். போனவன் ரொம்ப நாள் வரவே இல்லை. போன இடத்துல அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தையும் பிறந்துருக்கு. மதுரையில் இருக்கான் அப்படின்னு அந்த ஊர்க்காரெல்லாம் பார்த்துட்டு புனிதவதியை கூட்டிட்டு ஊர்க்காரெல்லாம் போகிறான். போன இடத்துக்கு புனிதவதி வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவளுடைய கணவனும் 2வது மனைவி, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை. 3 பேரும் புனிதவதியை பார்க்கறதுக்காக வரான். வந்த இடத்துல கணவன் வந்து அந்த குழந்தைய பார்த்து புனிதவதின்னு கூப்பிட்றான். கூப்பிட்டு வா சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே, கணவன் உள்பட 3 பேருமே மனைவிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான், நமஸ்காரம் பண்ணுறான். 3 பேருமே எந்திருந்து கை சேவிக்கிறான், நீ தெய்வ பிறவி அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவா, அவன் கூட இருக்கணும், 2வது கல்யாணம் பண்ணிண்டாலும் பரவாயில்ல, அவனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையாக வந்தாங்க. ஆனால் அவன் விழுந்து சேவிக்கிறான். அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுத்து, குழந்தைக்கு இவளுடைய பேரே வச்சுருக்கான், தெய்வ பிறவிக்கிறான். நான் உனக்கு கணவனாக இருக்கிறதுக்கு அருகதை கிடையாதுக்கிறான். என்ன பண்ண முடியும்? சிவனை பார்த்து சேவிக்கிறான். அவெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் தனியாக உட்காந்து சிவனை பார்த்து கேட்குறான், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியலையே, அவனை நினச்சி திருப்பி இருக்கிற காலத்தை என்னால் செலவழிக்க முடியாது, இந்த உடலும் இந்த அழகையும் தாங்கின இந்த சரீரம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பேய் உருவம் வேணும் அப்படின்னு வேண்டி கேட்குறான். சிவனும் அவனுக்கு வந்து பேய் உருவம் கொடுத்துறான். இந்த பிறவியில் நான் உன் காலடியிலேயே இருக்கணும், இது தருவாயா அப்படின்னு கேட்குறான். சிவபெருமான் சிரிச்சுட்டே போயிடுறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கைலாய மலைக்கு போகிறான். இந்த பேய் உருவம் தரித்த புனிதவதி
கைலாய மலை போனதுக்கப்புறம் அவளுக்கு தோன்றது இந்த கைலாய மலை வந்து சிவபெருமான் இருக்கிற இடம், கால் படக்கூடாதுன்னு கையாலேயே நடந்து போகிறான். இப்போ சிவபெருமான் வந்து அம்மையே வருக அப்படிங்கிறார். அன்னையிலேருந்து புனிதவதிக்கு வந்து காரைக்கால் அம்மையார் அப்படின்னு பேராச்சு. சிவபெருமான் வந்து பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லி என்ன வரம் வேணும் கேளுங்கன்னு வச்சேன், தரேன். பிறவாமை வேண்டும், மற்றொரு பிறப்பு உண்டெங்கில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இனிமேல் பிறக்கவே கூடாது. அப்படி கிடையாது, பிறப்பு உண்டு அப்படின்னா உன்னை மறக்காமல் இருக்கணும், நொடி பொழுதும் உன்னை மறக்கூடாது. பிறவாமை வேண்டும், பிறப்பு உண்டெங்கில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், தருவாயா அப்படின்னு கேட்குறான். தந்தேன் அப்படின்னார். இந்த காரைக்கால் அம்மையார் பண்ணது வந்து என்னென்னா இலக்கண இலக்கிய புரட்சி. காரைக்கால் அம்மையார்லேருந்து தான் இசைத்தமிழ் அப்படின்னு வந்தது. முதலெல்லாம் பெருமாளை பற்றி பகவானை பற்றி பாடுறது பழக்கம் கிடையாது, செய்யுளாக படிப்பான், சப்தமாக இருக்கும். நம்ம வேதங்கள்லாம் பார்த்தோம்னா சப்தமாக இருக்கும், செய்யுளாக படிப்பான். அதை வந்து பாட்டு உருவத்தில் கொண்டு வந்தது இந்த காரைக்கால் அம்மையார். அதே மாதிரி பதிகம்னு சொல்லுவோம், திருப்பதிகம். திருப்பதிகம் எழுதுனா அதை பேஸ் பண்ணி தான் பின்னால் வந்த தேவாரம், அதை பேஸ் பண்ணி தான் வந்தது அப்படின்பா. அந்த திருப்பதிகத்தை கொண்டு வந்தது இந்த காரைக்கால் அம்மையார். அப்பேற்பட்ட காரைக்கால் அம்மையாருக்கு பாண்டிச்சேரியில், காரைக்கால்னால பாண்டிச்சேரியில் கோவில் இருக்குது. ராணி பௌர்ணமியை ஒட்டி ஒரு மாதம் நடக்கும். அதில் வந்து இந்த மாங்கனி திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் மாம்பழத்தை அரைச்சி ஒரு விழா மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து காரைக்கால் அம்மையாரை நினச்சிக்கணும். நினச்சிக்கிறது என்னென்னா, ஒரு கதவை பகவான் மூணான்னா இன்னொரு பக்கம் பெரிய கதவு, பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்து நம்ம மறக்காமல் நம்ம பண்ண வேண்டிய நல்ல செயல்களை பண்ணிகிட்டே போகணும். தசரதன் வந்து 60,000 வருஷம் ஆண்டுன்னு இருந்தான். அமோகமான ஆட்சி. தசரதனோட ஆட்சி வந்து பொற்காலம். ஒரு ஆண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 60,000 ஆண்டுகள். ஆனால் 60,000 ஆண்டுகளுக்கு குழந்தை கிடையாது. அவனுக்கு குழந்தையே இல்லை. ஒரு நாள் நினச்சான், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட உட்காந்து பேசின்னு இருக்கும்போது வசிஷ்டர் கண் முன்னால் தெரியுது, பார்க்கடலில் பெருமாள் வந்து மகாவிஷ்ணு வந்து இந்த தசரதனுக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். அதனால் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நாளாகும். அதை நம்ம புரிஞ்சுன்னு பொறுமையோடு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணும், அதை விட்டுறப்படாது. இதுதான் இந்த காரைக்கால் அம்மையார் கதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேட்டிருக்கேன், ஒரு வாட்டி கேட்கும் போதும் இது பண்ணிட்டேன். அந்த அரைச்ச உறுதியை போட்டு எல்லாம் ஒன்றா விட்டுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இப்படி தான் பிடிக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் திரியா வேணாலும் நல்லா நைஸாக கூட அப்படியே ஃபுல்லாக பழசில் கூட பண்ணிடலாம். ஆமாம், இது வந்து இப்போ ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தயிர் விடணும், நல்லா திரிஞ்சு போயிடும். அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தயிர் விட்டு தாளிச்சு போட வேண்டியதான். சிம்பிளாக. இப்போ அந்த கதையை வந்து எவ்வளோ என்ன சொன்னீங்க? நல்லா ஆறி எடுத்து பாருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் விடணும், எல்லாம் திரிஞ்சு பெருமையாக ஆகிடும். தயிர் விட்டுட்டு தாளிச்சு போடணும். ஒரே ஒரு மிளகாயும் கடுகு தாளிச்சு போட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லை சார், 4 நாள் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். மோர்குழம்பு தேங்காய் எண்ணெய் தாளிப்போம். இப்போ சாதாரணமாக சமைச்சிருக்கேன் நான். தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கலாம். தேங்காயும் தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி விட்டுறதுனால தேங்காய் விட்டுல இப்போ கருவேப்பிலை இருந்தால் 2 கருவேப்பிலை போடலாம். இப்போ அதை அப்படியே கலந்துட்டு சாப்பிட்டு சப்பாத்திக்கு நல்லா சுட சுட சாதம் வச்சு அதுலேயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். மாங்கனின்னு சொன்னதுனால மாம்பழத்தை வைக்கிறேன். நல்லா மாம்பழத்தை சொன்னேன். மாம்பழத்தை பார்த்தோன்னா கரெக்டாக அட்டோட காசு சொல்லுவீங்கன்னு. மாங்கனி திருவிழா நடக்கும், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர். ஸோ இன்றைக்கி மாம்பழ புளிசேரி இல்லை மாம்பழம் மோர்குழம்பு பண்ணிட்டோம். ஆமாம், அமர்க்கடமாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.